Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் இனிப்பு சுவை இல்லாத ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களோட பல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இதில் அதிகமான அளவு கால்சியம் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குழந்தைங்களோட ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அயன் சத்துமே இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இன்னும் பல வகையான சத்துக்கள் நிறைஞ்ச குழந்தைங்களுக்கான டின்னர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நைட் டைம்ன்றதுனால நான் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நைட் டைம் பெரும்பாலும் நான் நெய் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ரவையில் சில ரெசிபி செய்யும்போது மட்டும்தான் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக இது ஜவ்வரிசிங்க. ஜவ்வரிசியை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு மணி நேரமாச்சும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம தாளித்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தாளிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். அடுத்ததாக கேரட்டை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பாதி போல் இருக்கிற கேரட் தாங்க எடுத்துக்கிறேன். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பெருங்காயத்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க இல்லைங்களா, நைட் டைம்ன்றதுனால குழந்தைங்களுக்கு கேஸ் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. 8 மாதம் கழிச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காரம் கொடுக்க பழக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 மாதம் கழிச்சிட்டிங்கன்னா வீட்டில் செஞ்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம 1 வயசு ஆகும்போது குழந்தைங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு பழகுவாங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் ஆயிடுச்சுங்க. ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக நீட்டாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி ஒரு மாதிரி கம் மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு. என்னோட குழந்தை சாப்பிடுவானோ இல்லையோன்னு நினச்சி நான் பயப்பட்டேன். ஆனால் மற்ற ஃபுட் கொடுத்ததை விட இந்த ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். எப்போ ஃபீட் பண்ணாலும் ஒரு 2 வாயினாದರೂ மிச்சம் வைப்பான். ஆனால் இந்த ஃபுட் ஃபீட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலைங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியில் இருக்கிற புரதம், கார்போஹைட்ரேட் இது எல்லாமே குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் அதிகமான அளவு இரும்புச்சத்து இருக்கிறனால குழந்தைங்களோட ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஜவ்வரிசியை 8 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3லிருந்து 4 தடவை கூட ஜவ்வரிசியில் சில ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கும் பிரைட் டெவலப்மெண்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எலும்பு பல்லெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட சஜஷனையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.